We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 37 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 37 வரை. சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களைக் கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray, my brothers and sisters. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our rock and our redeemer, we thank you for today. We pray that your word will minister to us. உம்முடைய வார்த்தையானது எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. Who is your neighbor? யார் உங்கள் பிறன்? இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ பாகத்திலே இயேசு யார் அந்த பிறன் என்று நமக்கு விவரிக்கிறார். In today's gospel reading, Jesus defines for us what it means when he says, love your neighbor. உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு விவரிக்கிறார். அன்பு எந்த வகையிலே காண்பிக்கப்பட வேண்டும், யாருக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்று வேதத்திலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now scripture teaches us that Jesus says how should love be shown and to whom should this love be shown. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25 37 வசனம் வரை ஒரு நியாய சாஸ்திரியானவன் இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். A man trained in the law of faith came to Jesus and wanted to know how to qualify to enter the kingdom of God. And we read that in Luke chapter 10 verse 25. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 25ஆவது வசனத்திலே இந்த கேள்வியை நமக்கு பார்க்கிறோம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி,
போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What must I do to inherit eternal life? Jesus asked him then, what is written in the law and how does he read it? இயேசு அவனிடத்திலே இந்த வேதத்திலே, அதாவது நியாயப்பிரமாணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை எப்படி வாசிக்கிறாய் என்று இயேசு அந்த கேள்வியை கேட்கிறார். அதே 26வது வசனத்தை கவனிப்போம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ வாசித்திருக்கிறது என்ன? How do you read it? How do you understand it? அதை எப்படி நீ புரிந்து கொள்கிறாய்? இயேசு இந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நியாய பிரமாணத்தை நீ எப்படி புரிந்திருக்கிறாய்? Jesus wanted to know, how did that man interpret the law of God? The man knew what anyone who follows the Old Testament laws closely knew. இந்த மனிதன் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்களை அவன் கடைபிடிக்கிறவனிடத்திலே, நன்றாக அறிந்திருக்கிறவனிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு 27வது வசனத்திலே அந்த மறுமொழியை, இந்த மனிதனுடைய மறுமொழியை நாம் கவனித்து பார்க்கிறோம். We read the response of the man in verse 27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். Jesus then replies him to do what he just said and he will experience eternal life. இயேசு அந்த மறுமொழியை கேட்ட உடனே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீ சொன்னபடியே அப்படியே நீ செய். 28வது வசனத்திலே அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய் என்று இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னார். Now Jesus tells him to do what he just said. But this man knew that the law that he had just quoted puts him in a bad light, because the man was not doing what he just quoted. இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே, அப்படியே செய் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு திருப்தி அல்ல, அதிருப்தியாக. ஏன் அவன் அந்த கேள்வியை கேட்டான் என்றால், ஏன் அந்த மறுமொழி அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அவன் சொன்ன காரியத்தை அவன் செய்யவில்லை. ஆகியாலே தன்னையே நீதிமானாக கருதப்படும்படியாக இன்னொரு கேள்வியை அவன் கேட்கிறான். He wanted to justify himself because he was not able to fulfill what the law had just said or what the law he had just quoted. அவன் தன்னை நீதிமான், 29வது வசனம், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். The question that the reason why the question was asked by the man was because he wanted to be put in a good light. He wanted to feel good about Jesus' response. இயேசு சொன்ன வார்த்தைக்கு மறுமொழிக்கு அவன் சரியான ஒரு கோணத்திலிருந்து பார்க்கப்படும்படியாக அவன் ஏங்கினாலே, நீதிமானாக கருதப்படுவதற்கு என்று காண்பிக்கப்படுவதற்கு என்று அவனுக்கு மனதாய் இருந்தபடியினாலே இன்னொரு கேள்வியை இயேசுவிடத்திலே கேட்கிறான். He wanted to lower God's law so that he looks and feels good. தேவனுடைய நியாய பிரமாணத்தை தாழ்த்தப்படும்படியாக அவன் ஏன் அந்த தேவனுடைய வார்த்தையை தாழ்த்தினான் என்றால், தேவனுடைய வார்த்தையினுடைய எதிர்பார்ப்புடைய தரத்தை இறக்கும் பொழுது, அந்த கோணத்திலிருந்து இந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவன் சரியாக செய்தது போல ஒரு நீதிமானாக கருதப்படுகிறான். Now if God's standard was reduced or brought lower, then he would be put in a good light. But so he wanted to justify himself and wanted to bring God's law down. தேவனுடைய நியாய பிரமாணத்தை இறக்கும்படியாக, அவன் நீதிமானாக காட்டும்படியாக இந்த கேள்வியை கேட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக கேட்கவில்லை. He didn't ask this question because he wanted to do God's word, but he wanted to look good. So Jesus challenges the man's definition of neighbor by telling him a parable. ஆகையாலே இயேசு இந்த மனிதனுடைய விவரிப்பு, இந்த மனிதனுடைய புரிந்துணர்வை எதிர்நோக்கும்படியாக, இந்த சவால் கொடுக்கும்படியாக, இந்த மனிதனுடைய கண்ணோக்கத்தை திருப்பும்படியாக, ஒரு பிறன் என்று சொல்லும் பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார். A man goes down and he's robbed, stripped, beaten and left to die. Jesus starts like that.
in Luke chapter 10 verse 30. இயேசு லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே இந்த ஓமை இவனமாக தொடங்குகிறார். 30வது வசனத்தை கவனித்து பார்ப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த மனிதன் அவனிடத்திலிருந்து அநேக காரியங்கள் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடிக்கப்பட்டான். இப்பொழுதோ எப்படியோ பிழைக்கும்படியாக உயிரோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு லேவியன் வருகிறான். And then a priest, Jesus continues in his parable, a priest and a Levite in the story ignored the man who was stripped, beaten and left to die, choosing to distance themselves away from the man. இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் நடந்து போகும் பொழுது அந்த தேவை இருக்கக்கூடியதை அவர் கவனிக்கிறார்கள். ஆனால் பக்கமாய் விலகி போனார்கள் என்று இயேசு அந்த உவமையிலே சொல்கிறார். 31, 32 கவனித்து பார்ப்போம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். The priest and the Levite intentionally distanced themselves from the man. இந்த லேவியனும் இந்த ஆசாரியனும் அந்த மனிதன் ஒரு தேவை இருக்கிறது என்று கண்ட போதிலும் அவனிடத்திலிருந்து பக்கமாய் விலகி போனார்கள் என்று இயேசு அந்த உவமையிலே சொன்னார். But in this parable, it is the unlikely Samaritan man who comes out as being the good guy. ஆனால் இந்த உவமையிலே யார் ஒரு நல்லவனாக கருதப்படுகிறான் என்றால் ஒரு சமாரிய மனுஷன். The people who consider themselves the chosen people of God did not love the neighbor as themselves in the parable. இந்த உவமையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதாவது அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் தன்னுடைய பிறனை அவர்கள் நேசிக்கவில்லை. அந்த ஓமையிலே இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஓமையை சொல்லக்கூடிய அந்த ஓமையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆசாரியனும் லேவியனுமாக இருக்கின்ற இந்த நபர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கருதப்படுகிறவர்கள். அந்த ஓமையிலே அவர்கள் தன்னுடைய பிறனை நேசிக்கவில்லை. In the Jews' mind, the Samaritans were not considered as people of God. They were not considered as part of the people of God. இந்த யூதர்களுடைய அபிப்பிராயத்திலே சமாரியர்கள் தேவனுடைய நபர்களாக, தேவனுடைய ஜனங்களாக கருதப்படவில்லை. அவர்களுக்கு சமாரியர்கள் மீது விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர் இந்த யூதர்கள் சமாரியர்கள் அரை இனம் உள்ளவர்கள் என்று கருதினார்கள். The Jews had a bias against the Samaritans, and the Samaritans were considered half-breed Jews. Then Jesus asked the man who was the neighbor in the parable. அந்த நியாய சாஸ்திரியின் இடத்துல இந்த ஓமையெல்லாம் சொன்ன பிறகு இந்த ஓமையிலே யார் அந்த பிறனை நேசித்தார் அந்த கேள்வியை கேட்கிறார். The man's reply shows bias against the Samaritan, because he could not even bring himself to say that it is the Samaritan who loved his neighbor, but he says it's the man who had mercy on him without even saying that he's a Samaritan. இந்த மனுஷன் நியாய சாஸ்திரியுடைய மறுமொழியை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், சமாரியன் தான் அந்த பிறனை நேசித்தான் என்று சொல்லுவதற்கும் அவனால துணிந்து சொல்ல முடியவில்லை. 37வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். சமாரியன் என்று சொல்லாமல் என்ன என்று சொன்னான் என்று பாருங்கள். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவன். இயேசு தெளிவாகவே இரக்கம் செய்தவன் ஒரு சமாரியன் என்று சொன்ன போதிலும் இந்த மனுஷன் சமாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பு கூட அவனுடைய வாயில் வராதபடிக்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். He couldn't even bring himself to say that he was a Samaritan. He says it's the man who had mercy on him. Jesus teaches the man who is trained in the law of God that to love your neighbor as yourself was to do something for those who are in need, and not to rule out certain people from being your neighbor. இயேசு இந்த நியாய சாஸ்திரி இடத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால்,
பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பிறனை நேசிப்பதிலே அது செயல்முறையிலே காட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பிறன் என்று சொல்லும் பொழுது ஒரு சில நபர்கள் தான் பிறன் என்று சொல்லக்கூடாது. அது யாராக இருந்தாலும், ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனாக இருந்தால், அது யாராக இருந்தாலும் அவனை நீர் பிறனாக கருதி அன்பின் செயலை நீ காட்ட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். It is not who you consider as your neighbor, but who will you consider anyone in need as your neighbor and do something out of love. அதாவது நீர் யார் பிறன் என்று கருதவர்கள் மத்தியிலே நீ உதவி செய்யாதபடிக்கு, தேவை உள்ள மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த பாலினமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையிலே வாழ்ந்தாலும் சரி, அவனுக்கு நீ ஊழியம் செய்யும் பொழுது, அவனுக்கு நீ உதவி செய்யும் பொழுது, அவனுடைய தேவை நீ சந்திக்கும் பொழுது, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அர்த்தமாயிருக்கிறது என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். In the culture that the man lived in, a neighbor referred to the people who were part of his own ethnic group. அந்த கலாச்சாரத்தில், அந்த நியாயசாஸ்திரி வாழ்ந்த அந்த கலாச்சாரத்திலே தன்னுடைய சொந்த இனத்தில் சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் பிறன் என்று கருதப்படுகிறார்கள். இயேசு சொல்கிறார், உன்னுடைய சொந்த இனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே உன்னுடைய பிறன் அல்ல. யாரெல்லாம் தேவையா இருக்கிறார்களோ அந்த இனத்தை பார்க்காதபடிக்கு, அந்த சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு நீ உதவி செய்யும் பொழுது அதுவே பிறனுக்கு உதவி செய்வதற்கு அர்த்தமாய் இருக்கிறது என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த மனுஷன் நியாய சாஸ்திரியானவன், அவனுக்கு இது அறிவு அளவுதான் தெரிந்தது அளவு தவிர புரிந்து செயல்படக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. He had head knowledge, but he was not willing to put it into practice. He wanted to lower the standard of God so that he met the standard of God instead of increasing himself, forcing himself to meet the standard of God. தேவனுடைய வார்த்தையினுடைய தரத்தை இறக்கினானே தவிர தேவனுடைய தரத்தை சந்திக்கும்படியாக முயலவில்லை. அவனுடைய அபிப்பிராயத்தில் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் அவன் செய்து, நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்து நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவன் வகை தேடினான். ஆனால் இயேசு சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிற்கு காரணம், அதோடைய ஆதாரம் என்னவென்றால், யாரெல்லாம் தேவையா இருக்கிறார்களோ அது உன்னுடைய இனத்தார் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்வதற்கு நீ முன் வந்து அன்பாக நீ உதவி செய்யும் பொழுது நீ பிறனை நேசிக்கிறாய் என்று தான் அர்த்தமாய் இருக்கிறது. இன்று நாளிலே இயேசு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, today Jesus is speaking to us. We are to consider anyone who is in need, regardless of the race, the way of life, and gender, to be our neighbor, to consider them as our neighbor, and to do something about it. அன்பு சகோதரனே, சகோதரியே, யாராக இருந்தாலும், அதை எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்களும், எந்த பாலினத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும், அவர்களே ஒரு பிறனாக கருதி அவர்களே ஒரு தேவையிலே நீ ஒரு காரியத்தை செய்ய, அன்போடு செய்ய நீ ஆயத்தமாய் இருப்பாயானால் உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறாய் என்ற அர்த்தத்தை, என்ற அந்த கட்டளையை நீ நிறைவேற்றுகிறார் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். In Romans chapter 13 verses 8 to 10, Jesus here, the word of God here echoes what Jesus taught in Luke chapter 10. இந்த ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகளே அது அதே வண்ணமாக இங்கேயும் சொல்லப்படுகிறது. அதை கவனித்து பார்ப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கோருகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. Love
is the fulfillment of God's law. And love will do no wrong. And I want to suggest to you that we understand doing wrong in a wider perspective. பொல்லாங்கு செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் அவர்கள் பொல்லாங்கு எப்படி செய்தார்கள் என்றால், நன்மையானதை செய்யாமல் நன்மையை புரிந்து கொண்டு நன்மையை செய்யாமல் இருக்கும் பொழுது அது பொல்லாங்காக கருதப்பட்டது. Now this Levite and this priest knew what was right and did not do it, and is equivalent to doing wrong. Inaction and action are the same thing. செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்கிறதும் செய்யாதபடிக்கு தெரிந்து செய்யாமல் இருக்கிறதும் ஒண்ணுதாங்க. நமக்கு தெரிந்த இந்த காரியம் தவறு என்று தெரியும், ஆனாலும் அதை செய்யும் பொழுது அது தவறு. எது சரி என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கும் பொழுதும் அதுவும் தவறுதான். When you know something is right and you don't do it, that is wrong. When you do something that is wrong, that is also wrong. So the understanding of doing wrong needs to be widened. Here, the priest and the Levite knew what was right, and yet they did not do it. எது சரி என்று அறிந்தும் இந்த ஓமையிலே இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் சரியானதை செய்யாமல் செய்ததினாலே அவர்கள் பொல்லாங்கே அவர்கள் செய்தார்கள். You and I, my friends, are not to distort or change the standard of God so that it justifies our behavior and makes us look good. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரத்தை இறக்கி, தேவனுடைய வார்த்தையை மாற்றி நாம் அதிலே நல்லவனாக கருதப்படுவதற்கென்று நாம் முயலக்கூடாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த தரத்தில் இருக்கிறது. நான் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய வழிநடத்தினாலும் இதை நான் செய்வேன் என்று முன் வரும் பொழுது அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. Scripture says that God's word is not too hard that it cannot be obeyed. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு கடினமாக இல்லைங்க. நம்மளால கை கொள்ள முடியாத அளவிலே அது அவ்வளவு கடினமாக இல்லை என்று உபாகமம் 30வது அதிகாரம் 11-14 வசனம் வரை நம்ம வாசிக்கிறோம். In Deuteronomy chapter 30 verses 11 to 14, God's word is described as not so hard that we cannot obey it. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் உன்னால கடைபிடிக்க முடியும். That's what God's word says. That you can obey. It's not so hard that you can't obey God's word. Paul writes to the church in Colossae that people have heard about the love that the church has for the saints. இங்கு கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து 4ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால், கொலோசியர் சபைக்கு பவுல் எழுதுகிறார், அவர்களுடைய அன்பு அநேகருக்கு கேள்விப்பட்டது. அநேகர் அவர்கள் சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பை அவர்கள் கேள்விப்பட்டார்கள் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை கவனித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் சொல்கிறார், உங்களுடைய கிரியைகளே அநேகர் கேள்விப்பட்டார்களாம். அன்பின் கிரியைகள் அநேகர் கேள்விப்பட்டார்கள். Today, what do people say about our love for one another in the church?
Do they hear about the love that we have for one another in the church? சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த அன்பை குறித்து ஜனங்கள் கேள்விப்படுகிறார்களா? சபையானது பலருக்கு நன்மையாக காரியங்கள் செய்தது, இந்த சமுதாயத்துக்கு, நம்ம சபையை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நன்மைகளை செய்யக்கூடிய சபையாக இருக்கிறது என்று சொல்கிறார்களா? அல்லது இந்த சபையானது, இந்த சபையிலே உள்ளவர்கள் அவர்கள் தனக்கென்று வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதா? Or do people say that these people in this church, they only live for themselves and they only live for self-interest? What do people say about us? நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவின் இடத்திலே நாம் போகும் பொழுது, நீ அப்படியே செய்தாய் என்று இயேசு சொல்வாரா? அப்படியே போய் செய் என்று சொல்வாரா? If Jesus were speaking to us, would he say that go and do likewise? Or would he say that you have done loving your neighbor? What would he say to us today? இன்றைக்கு இயேசு நம்மிடத்திலே என்ன சொல்வார்? If Paul was our senior pastor, will he write about our love for one another? பவுலானவர் நம்முடைய மூத்த போதகராக இருப்பாரானால், ஒரு கடிதத்தை நம்முடைய சபைக்கு எழுதுவாரானால், உங்களுடைய அன்பை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்களா? அல்லது உங்களுடைய கோபத்தை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், உங்கள் சுய நிலத்தை குறித்து அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார் என்று எழுதுவாரா? Will he correct our behavior or will he praise our behavior? நம்மளுடைய மனப்பக்குவத்தை குறித்து அவர் புகழ்வாரா இல்லை திருத்துவாரா? God calls my saviors to be an all-embracing family of God. தேவன் நம்முடைய சபையை அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறாரே தவிர, அந்த அழைப்பானது அது அன்பிலே நடத்தப்பட வேண்டும். தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை அன்போடு சந்திக்க வேண்டும். அது பதிலாக சுயநலவாளிகளாக நம்ம இருக்கக்கூடாது. God doesn't call the church to be a selfish, self-centered church, but to be an outward-looking church, a church that goes out to meet the needs of those, regardless of race, regardless of lifestyle, regardless of gender. We are called to meet the needs of those who are in need. பாலினமும் மற்ற இனத்தில் உள்ளவர்களும் வாழ்க்கை முறை நம்மை விட வித்தியாசமானவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அது வெறும் நான் உனக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு, அது அன்பிலே காரியங்களை செய்து அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Not just to say that I love you, I will pray for you, but to do something about the need. To do something about the need. Let's not distort God's standard and reduce God's standard, but by the help of the Spirit of God, to fulfill the law of God in our lives. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினாலே கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் எழும்புவோமாக. நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே பிறனை நேசிக்க நீர் எங்களுக்கு அந்த நினைப்பூட்டுதலை கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for reminding us today Lord, to love our neighbor as ourselves. And now we pray as we go about our day's work. இந்த நாளிலே மீதியான நேரத்தை நம்ம கடந்து செல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Lord, we thank you. In Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.